இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவாதிக்க இருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் எடப்பாடியார் அவர்கள் மீது குற்றச்சாட்டப்பட்ட ஒரு வழக்கு இன்றைக்கு தமிழக அரசை ஒப்புக்கொண்டு இருக்கிறது. அவர் மேலே எந்த முகாதாரமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இன்றைக்கு 125 நாளாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். வணக்கம். வணக்கம். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த எடப்பாடியார் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டுனேன். அவரோட ஆட்சி காலத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டதில் முறைகேடு நடந்ததாக தமிழக அரசாங்கம் ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க. இன்றைக்கு தமிழக அரசே அதுக்கு விசாரிக்க முகாந்தரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. கேஸும் தள்ளுபடியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த பல்வேறு நல்ல விஷயங்கள்லாம் நீட்டை அவர்கள் தடுக்க முடியாதுன்னொன்னா 7.5% அந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தது அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அதிலும் அதில் தேர்வாளர்களுக்கு இலவச அந்த கட்டண இலவசம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய அளவில் அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டுடைய நல்ல விஷயத்தில் அது ஒன்று. அதோடு சேர்த்து 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தது. இது வரைக்கும் இவங்க ஒன்று கூட இது கிடையாது. எல்லா திட்டங்களுமே சொல்கிறேன், எல்லாமே ஏடிஎம்கே ஆரம்பிச்சு முடிச்சு வச்சுக்கிட்டு அத்திக்கடை ஆவணி திட்டத்துலேருந்து எல்லாமே பாலத்தில் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை இந்த கதை தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவங்களா ஏதாவது உருவாக்குனாங்கன்னா ஒன்றும் கிடையாது. இருக்கிற 2 ப்ராஜெக்டையும் அள்ளி கொடுத்து விட்டாங்க. கோவை மதுரை மெட்ரோ அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் பல விஷயங்களில் முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பார்க்குறோம். இது இப்போ இதில் முறைகேடுன்னு சொல்லிட்டு இவர்களே வழக்கு தொடர்ந்தார்கள், இவர்களே ஆதாரங்களை தேடினார்கள். எதுவும் கிடைக்கலன்னா இப்போ இவங்களே போய் நீதிமன்றத்தில் எந்த வித முகாந்திரமும் இல்லைன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விவகாரத்தை ஏடிஎம்கே ஐடிவிங்க மற்றவங்க எடுத்து பெருசாக்கணுமா வராங்க? கண்டிப்பாக ஒன்றுமே இல்லை. இதே டிஎம்கே நடந்திருந்தால் ஆகா ஓகா இதுதான் திராவிட மாடல் பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு பெருசாக வாங்கியிருப்பாங்க. இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பான இது தொடர்ந்து இன்றைக்கு தினமலரில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. பியூஷ் கோயலோட தேர்வே எடப்பாடியார் அவரோட சம்மதத்தோட தான் பிஜேபியோட மேலிடம் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க விஷயத்தை பேசப்படுது. ஆனால் பியூஷ் கோயலை பற்றி நமக்கு நல்லாவே அவரை பற்றி தெரியும். 2016 எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு பிறகு பல முறை அவர் இங்கே வந்திருக்கார், தமிழகத்துக்கு வந்திருக்காரு. அப்போது மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி அவர்கள் மீது நல்ல மதிப்பு, அவர்களுக்குடைய நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கு அது ஒரு செய்தியாக பரப்பப்படுது. எப்படி பார்க்குறீங்க? அவர் தொடர்ச்சியாக இந்த கவர்மெண்ட்டு கூட அந்த ஆட்சி இருந்த காலத்தில் ரொம்ப நல்ல தொடர்பில் இருந்தார். சொல்ல முடியாது, ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை போட்டோம் அப்படின்றதுக்காக நீங்கள் வேண்டிய நபரையே போட்டால் என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு கூட்டணி இணக்கமாக போகணும். அதாவது இங்கே அதிமுகவில் இருக்கிறவங்க தான் இணக்கமாக இல்லை. ஆமாம், மாநில தலைவராக முன்னாடி இருந்தவர் தான் இணக்கமாக இல்லை. சரி, இனியாவது மற்ற விஷயங்களை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் நயனா நாகேந்திரன், பியூஷ் கோயல் கூட 2 பேர், மொத்தம் 3 பேர். இது இல்லாமல் நிர்மலா சீதாராமன் தனியாக பார்த்துக்கிறாங்க. அமித்ஷா நேரடியாக கண்காணிக்க போகிறார். அதனால் எல்லாம் சேர்ந்து இந்த அரசை அகற்றணுன்றதில் ரொம்ப உறுதியாக வேகமாக செயல்படுறாங்கன்றது தான் அந்த விஷயங்கள்லாம் காட்டுது. இது தொடர்ந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த நவோதயா பள்ளிகளுக்கு உண்டான விஷயங்கள். அது மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்னா கேந்திர வித்யாலயக்கு அடுத்து நவோதயா பள்ளிகள் விஷயம். இந்த நவோதயா பள்ளிகள் கேஸ் 2017 தடை வாங்கினாங்க. இது தமிழகத்தில் இது பண்ணக்கூடாது, தொடங்கக்கூடாதுங்கிறதுக்காக தடை வாங்கியிருந்தாங்க. இந்த கேஸ் இழுத்துட்டே இருந்துச்சு. நேற்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் இடங்கள் பாருங்கள், கெட்ட வேண்டாம் ஆனால் இடங்கள் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஜட்ஜும் ஒரு முக்கியமான கோரிக்கை, முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது என்னென்னு, அதாவது இவர்களுடைய இருமொழி கொள்கையை நம்ம ஆரம்பத்துலேருந்தே கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவர்களுடைய தாந்தோன்றித்தனம் அது. ஆனால் அதை எப்படி ஆயிடுச்சுன்னா, கடவுளை இல்லைன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி பத்தினி இல்லைடா அப்படின்ற மாதிரி இந்த இருமொழி கொள்கையை நீங்கள் ஆதரிக்கலைன்னா நீங்கள் தமிழனே இல்லை அப்படிங்கிற பாஜக பி டீம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. காங்கிரஸ்காரங்களே இருமொழி கொள்கையை ஆதரிச்சிட்டு அதான் காமெடி. கம்யூனிஸ்டுகளுக்கு இதிலெல்லாம் என்ன பார்வை இருக்குதுன்னு தெரியல. இதுதான் இன்றைக்கி நிலமை. இது பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நவோதயா பள்ளிகள்ன்றது நீங்கள் இடம் மட்டும் கொடுத்தா போதும். ஆமாம், ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இடம் மட்டும் கொடுத்தா போதும், மற்ற எல்லா வசதியும் அவர்கள் பண்ணித்தராங்க. மாணவர் சேர்க்கை கேந்திர வித்யாலயம் மாதிரி தான் அது. மாணவர் சேர்க்கை நேரடியாக நடக்கும். நுழைவுத் தேர்வு மாதிரி எக்ஸாம் நடக்கும். அதில் தகுதியுடையவர்கள், ஏழை பணக்காரெலாம் கிடையாது, தகுதியுடையவர் சேரலாம். உங்களுக்கு கல்வி பார்த்திங்கன்னா தரமான மத்திய அரசுடைய பாடத்திட்டத்தில் உள்ள கல்வி. அதில் நீங்கள் நவோதயா ஊர்தோறும் திறந்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த நீட்டு போட்டித் தேர்வுலாம் அதில் பயில்ற மாணவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. இன்னொரு முதல்ல கேந்திர வித்யாலயா அது. இன்னும் குக்கிராமத்துல இருந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் வராதுண்ணே. ஆமாம். எங்க பார்த்தாலும் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் ஒன்று போட்டுட்டு அப்போ இருக்காங்க. நவோதயாக்கள்ன்றது ஸ்கூல்ன்றது அவ்வளோ முக்கியம். ஆமா. இது ஒன்று. இவர்கள் ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் திறக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், மும்மொழி பாடத்திட்டம் இவங்களுக்கு பிடிக்காதான். மும்மொழி பாடத்திட்டம். சரி, மும்மொழி பாடத்திட்டம் புதிய கல்விக் கொள்கை கீழே இயங்குதுன்னா என்ன அதில் பிரச்சனை அப்படின்னு இவங்க கேட்டால், நேற்று கூட வில்சன் சிறந்த அறிவாளி அவர் சொல்லியிருக்காரு, இதன் மூலமாக இந்தியை திணிக்கிறார்கள் அப்படின்னு. இந்த ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் போய் பல்பு வாங்கினாங்க. யாருக்கிட்ட? சின்ன பையன் தேஜஸ்வி சூர்யா, கர்நாடகா எம்பி கிட்ட இதே கனிமொழியிலேருந்து எல்லாம் பல்பு வாங்கிட்டு இருந்தாங்க. ஓடி போயிட்டாங்க. இந்தியை திணிக்கிறோமா? அப்படியா? ஆமாம், இந்திக்காக உயிரை கொடுத்த ஒரே மாநிலம் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும்தான். ஆச்சா புச்சான்ட்டாங்க கனிமொழி. அவங்க மேடையில் பேசுகிற மாதிரி கீழே கை தட்டுவாங்கல்ல, அப்படி நினச்சிட்டு பேசிட்டாங்க. அப்படிங்களா? இந்தியை யார் திணிச்சா சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்டாப்புல. இந்தியை திணிச்சாங்க, யார் திணிச்சா சொல்லுங்க. எப்படி சொல்ல முடியும்? பக்கத்துல வச்சுட்டு அவன் தான் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. பக்கத்துல உட்காந்துருக்காப்ல. உங்கள் பக்கத்தில் திரும்பி பாருங்க, ரைட் லெஃப்ட்டு. அந்த காங்கிரஸ் தான் திணிச்சது. இந்தியை திணித்தார்கள். புதிய கல்விக் கொள்கைன்னு 1965 லால் பகதூர் சாஸ்திரி இருக்கும் பொழுது கொண்டு வந்தாங்க. அதில் இந்தியை திணித்தார்கள். 3வது மொழியாக இந்தி கட்டாயம் அப்படின்னு திணிச்சாங்க. இவர்கள் மொழி போர் அதுன்னு இது பண்ணாங்க. அதில் தீப்பத்தி எறிஞ்சாங்க, தீ குளித்தவர்கள் இருக்காங்க, மொழிக்காக உயிர் நீத்தவன்னு சொல்லிட்டு பேரை வாங்கின்னு ஆட்சி பிடிச்சிங்க. ரைட்டு. இன்றைக்கி அவங்கள கூட வச்சுக்கிட்டு மொழி ஏதோ இந்தி திணிப்புன்னு இங்கே கதை விட்றீங்களா, இது என்ன கதைன்னு கேட்டார். 2வது என்ன கேட்டார், 84 வரைக்கும் ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கிற வரைக்கும் புதிய கல்விக் கொள்கையில் 3வது மொழி இந்தி கட்டாயம்னு இருந்தது. அதற்கு பிறகு மாற்றப்பட்டது. பாஜக ஆட்சியில் நாங்கள்லாம் இப்போ என்ன கொண்டு வரோன்னா, எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ். ஆமாம். தாய்மொழி தமிழ், ஆங்கிலம், 3வது ஏதாவது ஒரு விருப்ப மொழி, ரீஜனல் லாங்குவேஜ் இல்லாமல் எந்த ஏதாவது ஒரு விருப்ப மொழி நீங்கள் கற்றுக்கலாம். அது தெலுங்காக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அப்படி கற்றுக்கிறதுனால குழந்தைகளுக்கு 3வது ஒரு மொழி அறிமுகமாகிறது. அது இந்தியா கூட இருக்கட்டும். இதை எப்படி நீங்கள் இந்தி திணிப்புன்னு சொல்லுவீங்கன்னு கேட்டாப்புல. என்ன பதில் இருக்கு? வெளியே போயிருப்பாங்களே, போயிட்டாங்க. அவ்வளோதான். மேடம்னா திரும்பி போயிட்டாங்க, எல்லாம் கும்பலாக திரும்பி போயிட்டாங்க. இதுதான் இது மக்களுக்கு புரியாமல் இன்னை வரைக்கும். இதை விட ரொம்ப அழகாக கேட்டது அண்ணாமலை தான். 3 மொழி நீங்கள் பண்ண மாட்டீங்க, இருமொழி தான் உங்கள் கொள்கை. நல்ல விஷயங்க. ப்ரைவேட்டு ஸ்கூல் இருக்குது 54% தமிழகத்தில். அங்கெல்லாம் 3வது மொழி கற்றுக் கொடுக்குறாங்களா? அப்போ அது என்ன? அவர்கள் எல்லாம் பணக்காரர்கள், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறவங்க, நீங்கள் நடத்துகின்ற இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறவங்க, நீங்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூல் சிலபஸில் படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் 3 மொழி கற்றுக்கலாம். உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் 3 மொழி கற்றுக்கலாம். உங்கள் வீட்டு அம்மா நடத்துகிற ஸ்கூலில் 3 மொழி கற்றுருவீங்க, இந்தியும் சேர்த்து கற்றுருவீங்க. அங்கே படிக்கிற பணக்கார வீட்டு பிள்ளைங்களாம் 3 மொழி கற்றுக்கலாம். ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயில்றவங்களுக்கு உங்களுடைய ஆதிக்க திமிரு அது. ஆமாம். 2 மொழி தான், 3வது மொழி கற்றுக்க விடமாட்டேன் அப்படின்ற ஆதிக்கத்தினால இருமொழி தான் அப்படின்னு பண்ணுறீங்களே, என்ன நியாயம்? இதில் ஜோக் என்னென்னா, அதிமுக மும்மொழி கரெக்டுன்னு கொண்டு வந்தால் அவ்வளோதான். இதை ஒரு பெரிய தேர்தல் பிரச்சாரமாக மாற்றி கடவுள் இல்லைன்றான், கடவுளை பார்க்கலன்றான், பொண்டாட்டி பத்தினி இல்லைன்றான். முடிஞ்சது கூட இப்போ ரிப்ளிகா ஒன்று வந்துக்குதே புது கட்சி, அதுக்கு என்னானே தெரியாது. அது நாங்கள் மாற்று அல்ல, சூழ்நிலையை ஒட்டி வருபவர்கள். அப்போ யோசி, கேளு, அண்ணாமலை கேட்குற மாதிரி கேளு. என்ன ஸ்கூல் நடத்துகிற கேட்க வேண்டியதானப்பா? அவரும் ஸ்கூல் நடத்துகிறாரு. ஆமாம். என்ன கதை விட்றீங்க? பணக்கார வீட்டு பிள்ளைங்களாம் 3 மொழி கற்றுக்கலாம், அதுங்களுக்கெல்லாம் மூளை இருக்கா? அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க மூளை இல்லையா? கேட்டாவோ பாடத்திட்டம் பலு, அப்புறம் எப்படி அவங்க போய் அங்கே போட்டி போடுவான்? இதுதானே சுமையே இல்லாமல் தான் இப்போ அரசு பள்ளியிலேயே 9th படிக்கிற பிள்ளைகள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க பாளையங்கோட்டையில். இந்த சுமைகளை நீங்கள் குறைக்கிறனால தான் இந்த மாதிரி சூழ்நிலைகளும் நடக்க நிலைமைக்கு போகுது. இது இவர் அன்புமணி அவர்கள் கூட எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க. ஆனால் அக்கா கனிமொழி இப்போ வரைக்கும் ஒரு கண்டனம் வரக்கூடாது. பாளையங்கோட்டை எங்கே இருக்குது? அக்கா தொகுதி பக்கத்தில் தான் இருக்குது, தெரியும். தெலுங்கானாவில் இருக்குது.
அப்போ அதுக்கு பின்னாடி வருவோம். அப்போ இது வந்து 3 மொழின்றது இவர்களுக்கு சுமை சுமை. அப்படின்னு சொன்னனா, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு சுமை இல்லையா? அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. ஆமா. 3வது மொழி கத்துக்கிறது நல்லது தானே. நீ சொல்றபடி ஹிந்தியே அவங்க விருப்பப்படமா தானே எடுக்க போறாங்க. அத தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? ஹிந்திய எப்படி திணிக்க முடியும்? எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஏதாவது ஒரு மொழி கத்துக்கோன்னு சொல்ற இடத்துல, 3வது மொழியா படிக்கிறவங்க தான் தீர்மானிக்க போறாங்க. அப்புறம் நீங்க எப்படி ஹிந்திய திணிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? அவங்க எல்லாம் சேர்ந்து ஹிந்திய கத்துக்கிறாங்கன்னா, அத தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம்னா, ஹிந்தி படிக்கிறத தடுக்கிறோன்றது எது ஒரு அயோக்கியத்தனம் தானே. ஐக்கியம். அது ஹிந்தி கூட கிடையாது. எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ் தானே. நீங்க அத தெலுங்கு கூட வச்சுக்கோங்க. ஆ? தெலுங்கு கூட வச்சுக்கோங்க. அதான் அத படிக்கிறத எப்படி தடுக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் குடுத்தது? நீங்க கொள்கை அதுன்னு உருட்டிட்டு இருந்தீங்கன்னா, உங்க வீட்டு புள்ளைங்கள படிக்க விடாம பண்ணுங்க. அப்போ ஒரு டைம்ல சொன்னாரு கலைஞர். தயாநிதி மாறன் எதுக்கு அங்க போறேன்னு அவருக்கு நல்லா ஹிந்தி தெரியும். எப்படியா கத்துக்கிட்டீங்க? நீங்க மட்டும் தனியா கத்துக்கிட்டீங்க? ஊரெல்லாம் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு இப்ப எஸ்.வி. சேகர்லாம் புலம்பியிருப்பாரு. ஆமா. என் காலகட்டத்தில ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே ஹிந்தி படிக்கல. நிர்மலா சீதாராமன் கூட புலம்பியிருப்பாங்க. ஆனா, இவங்க பிள்ளைங்கலாம் படிச்சிடுச்சுங்க ஹிந்தி. ஏன்? பிரைவேட் ஸ்கூலு 3 மொழி இருக்குது. இது சிபிஎஸ்இ ஸ்கூல் போனா 3 மொழி இருக்குது. எல்லாம் இருக்குது. இந்த வெறுப்புல தான் நவோதயா ஸ்கூல் வரக்கூடாது. வந்தா உனக்கு என்ன? சாதாரண ஏழை வீட்டு பிள்ளைங்க இன்னும் நல்ல கல்வி கிடைக்க போகுது. இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ல ஃபீஸு வெறும் ரூ. 7,000 ரூ. 8,000 ஃபீஸ்ல சாதாரண ஏழை வீட்டு பிள்ளைங்க படிக்க போகுது. ஒருவேளை இந்த மாரி இருக்க வாய்ப்பு இருக்குமோ? ஒருவேளை நவோதயா மாரி ஸ்கூல் வந்துட்டா பிள்ளைகள் எல்லாம் இப்ப கவர்மெண்ட்ல படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூல் படிக்குது அங்க கூட போயிட்டாங்கன்னா, வேற என்ன இன்னும் நடக்கும்? கொஞ்சம் ஆனா மாவட்டத்துக்கு ஒண்ணு தான் வருதுன்னு வச்சுக்கங்க. ஆ. மாவட்டத்துக்கு ஒண்ணு வந்தா எவ்வளோ பேர் போய் சேர போறாங்க? மிஞ்சி போனா ஒரு 1000 பேர் மொத்த நீ ஸ்கூலுக்கு தரமான கல்வி இப்போ வரைக்கும் குடுத்துருக்கியா? இப்ப ஆசிரியர்கள் தேர்வு எழுதுனாங்க. ஆசிரியர் தேர்வுக்காக தமிழே ஃபெயில். அந்த லட்சணத்துல தான் இன்னைக்கு தமிழ வளர்த்து வச்சிருக்கீங்க. சரி நீங்க ஹிந்தி எதிர்க்கிறீங்கன்னா, தமிழ வாழ வச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன். தங்கிலீஷ்ல எழுதுறாங்க. யாருக்குமே தமிழ் வரலங்க. சினிமால தமிழ் பேர் வைக்கிறீங்களா? தமிழ்ன்றீங்களே உங்க பட நிறுவனம் பேர் என்ன? ஆமா. உங்க அரசாணையில தமிழ் இருக்கா? பக்கத்துல போன கர்நாடகா போனீங்கன்னா கூட தமிழ்ல அவங்க கன்னட மொழியில கன்னடம் தான் தான். அரசாணை இருக்கும். கவர்மெண்ட் சர்க்குலர் எல்லாம் கன்னட மொழியில இருக்கு. இப்ப கூட இன்னொரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கானே. பெங்களூர்ல இருக்கிற அரசு பேருந்து நிலையம் ஃபுல்லா தமிழ்நாடுங்கிற பேரே எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப அதுவும் ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே இவங்க கண்டுக்க மாட்டாங்க. இவங்க அதெல்லாம் இதே பண்ண மாட்டாங்க. இவங்க ஏதாவது கினிமா பாதிச்சுன்னா சொல்லுங்க. சண்டை போடுவோம். உடனே பேசிடுறது. அப்போ இருமொழி வில்சன் போய் பேசியிருக்காரு. இன்னைக்கு கோர்ட்டுக்கு அது வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இருமொழி இது மும்மொழி எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை. என்ன பட்டயம் போட்டு வச்சுட்டாங்களா? மாற்றவே முடியாதா? கவர்மெண்ட்ல ஸ்கூலில் படிக்கிற பசங்க நாளைக்கு நீட்டு டெட்டு அது இதுன்னு போகிறவங்களுக்கு 3வது மொழியாக ஒரு மொழி இருந்தால் இந்த ஸ்டேட் விட்டு வேறு ஸ்டேட்டு போய் படிக்கிறான்னா நிம்மதியாக இருப்பான். பிஸ்னஸ் பண்ணுறான்னா கற்றுக்குவான். கற்றுக்கவே கூடாதுன்னு ஒரு இனத்தை ஒரு 4 தலைமுறையே நாசம் பண்ணிட்டீங்களே. அது போக போதை டாஸ்மார்க்குன்னு அந்த தலைமுறை ஒன்றுமே தலையெடுக்க தமிழினம் தமிழன் என்ற இனம் உண்டு அவன் தனியாக அவருக்கு ஒன்று குணம் உண்டுன்னு என்னான்னு கேட்டால் பாட்டிலுக்கு சண்டை போட்டுனுக்கிறான். 10 ரூபா பாட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு 10 ரூபா கொடுங்க. அதான் தனியே இப்போ தமிழருக்கு ஒரு குணம் உண்டுன்னு மாறி போச்சு. அப்போ இந்த மாதிரி இதில் இன்னொன்று தான் இவர் அப்படியே இன்னும் கூடுதலாக சொல்லிக்கிறார். பிஎம்சி மூலியமாக திணிக்க பார்க்கிறார்கள். ஆட்சி மாறி எனக்கு கேட்டால் வர்ற ஏடிஎம்ஏ கவர்மெண்ட்டாவது இந்த 3 மொழி இதில் ஒரு இது எடுக்கணும். இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக்குவாங்க. இவர்கள் ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான இதில் இருக்கிறாங்க. பலரும் கேட்டால் நான் சும்மா பேசுகிறேன் சின்ன பசங்கள்கிட்ட. எங்கள் பெரியம்மா பையன் பேசுகிறான். நல்லா வசதியானவன் பேசுகிறான். அதெல்லாம் வந்தால் ஹிந்தி திணிச்சிடுவாங்க. 3 மொழிலாம் இது. ஏன்பா எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ் தானே சொல்லியிருக்காங்க. அந்த காலம் மாதிரி கிடையாது. அதனால் வேலைக்கு சொல்கிறேன். சொல்லிட்டு இல்லை சமஸ்கிருதம் அது மூலம் எப்படி திணிப்பாங்க? சமஸ்கிருதம் எப்படி திணிப்பாங்க? இல்லை அப்போ அவங்க விரும்பினா தானே சமஸ்கிருதம் எடுக்க முடியும். சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்குன்னா திணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். நீ ஏதாவது லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். சரி இவ்வளோ சொல்கிறிய உன் குழந்தை எங்கே படிக்குதுன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில். அங்கே 3 லாங்குவேஜ் இருக்கா? 3 லாங்குவேஜ் தான் இருக்குது. என்ன அது 3வது லாங்குவேஜ்? ஹிந்தி. அங்கே கட்டாய பாடம். அப்போ நீயும் உன் குழந்தையும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி படிச்சுக்குவா 3 மொழி படிச்சுக்குவாங்க. மற்ற மாணவர்கள் படிக்கக்கூடாது நீ பேசுவ. கேட்டால் திணிக்கிறாங்கன்னுவ. என்ன நியாயம்னு கேட்டேன். வாயே திறக்க முடியல. இதுதான் இன்றைக்கி பலருடைய இது. திமுகலையே எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குதுங்க? விரல் விட்டு கூட என்ன மெட்ரிகுலேஷனு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு சிபிஎஸ்சி கேந்திர வித்யாலயா
தானே? ஆமா. அங்கெல்லாம் 3 லாங்குவேஜ் தானே இருக்குது. அமைச்சர் பையன் எங்க என்ன படிக்கிறான்? பிரெஞ்சுல படிக்கிறாங்க. அப்புறம்? ஆனா ஏழை வீட்டு பிள்ளைங்க 2 மொழி தான் கத்துக்கணும். உருப்படாமையே இருக்கணும். சினிமாக்காரன் பின்னாடியே போணும். கொஞ்சம் இதானவனும் கஞ்சா அடிக்கணும், மெத்த பண்ணி யூஸ் பண்ணணும், டாஸ்மார்க்ல சரக்கு அடிக்கணும். அதை தாண்டி எதுவும் பண்ணிடக்கூடாது. அதுவும் பண்ணக்கூடாது. இனம், திராவிட இனம், மாடல் அது இதுன்னு சொல்லிக்குவோம். அப்படியே இருக்கணும். அதை தாண்டி நீ எங்கேயா போயிட்டேன்னா உன்னையே கூப்பிட்டு நாங்கள் ட்விட்டரில் போடுவோம். ஆ. திராவிட மாடலால் வாழ்ந்தேன் வாழ்ந்தேன். அப்படின்னு போடுவோம். ஆனா வீழ்ந்தேனை பத்தி யாருமே பேச மாட்டேங்க. வீழ்ந்தவன் பேசுனா தான் ஒவ்வொரு தடிக்கு வந்து ஒவ்வொரு ஒயின் ஷாப் வாசலில் பார்த்தீங்கன்னா திராவிடத்தால் வீழ்ந்தவங்க இருக்குமே. இன்னைக்கு நாங்க வரும்போதே பல வீழ்ந்ததை பார்த்தோம். பல வீழ்ந்தரை பார்த்தீங்க. அதனால் இது வந்து இவர்கள் நவோதயா பள்ளி சொல்கிறத கோர்ட்டு இந்த மொழி பிரச்சனைலாம் கொண்டு வந்து உயிரை வாங்காதீங்க. அயோக்கியத்தனம் இது. தயவு செய்து அது தமிழ்நாட்டில் நாங்கள் விட மாட்டோம். மத்திய அரசு சொல்வதெல்லாம் செய்யணும். என்னங்க இது கோர்ட்டில் போய்கிட்டு ஒரு வக்கீல், நீங்கள் மாநிலத்தை ரெப்ரசன்டேட் பண்ணுற ஒரு வழக்கறிஞர், அவ்வளோதான். நீ ஏதோ கொள்கைவாதி மாதிரி மத்திய அரசு சொல்வதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாங்கள் வந்து இப்படி நாங்கள் அப்படி வச்சு செஞ்சு விட்டாங்க. இந்த நீங்கள் இப்படி அவங்க இப்படி கூட்டாட்சி இது. இங்கே எங்கள் நாடு எங்கள் இது இதெல்லாம் விட்டக்கூடாது. நமது நாடு நமது மத்திய அரசுன்னு பேசணும். பிரச்சனைனா உட்காந்து பேசுங்க. பேசினா தான் தீர்ந்துடும். அதான் பிரச்சனை. 3 பேரை அமுச்சு தீபம் ஏற்றிருந்தேன்னா அன்றைக்கி அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அப்போ நாங்கள் பேச மாட்டோம். இது பிரச்சனையாகிறது தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு என்ன இருக்கு? எங்கள் நாடா என்ன உங்கள் நாடு தனியாக கொடுத்துக்கிறாங்களா? தமிழ்நாடை மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரவில்லை. எப்படி தருவான்? பிஎம்சி ஸ்கூலு கொண்டு வா. அதையும் பிஎம்சி ஸ்கூலு இதனுடைய ஹையர் வெர்ஷன், கேந்திர வித்யாலயோடைய ஹையர் வெர்ஷனு, வேற லெவல். அது நீங்கள் ரொபோட்டிக் சயின்ஸ்லேருந்து பல இது இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. ஏஐ வந்து ஸ்பெஷலாக சொல்லிக் கொடுக்குறாங்க. மற்ற ஸ்டேட்லாம் படிக்கிறாங்க. நீங்கள் அவங்களாம் இந்தியா லெவலில் எங்கேயா போவாங்க. நீங்கள் உட்காந்துட்டு இந்த உருட்டிக்கிட்ட ஒரு தலைமுறை 2 தலைமுறையும் நாசமாக்குன மாதிரி மறுபடியும் நாசமாக்குறேன். என்னை கேட்டால் ஏடிஎம்ஏ கவர்மெண்ட்டு தேர்தல் அறிக்கையில் பிஎம்சி ஸ்கூலெல்லாம் நான் கொண்டு வருவேன்னு சொல்லணும். அதை பற்றி தைரியமாக பேசுங்கன்றேன். பொதுமக்கள்கிட்ட பேசுனா புரிஞ்சுக்குவாங்க. எஸ்ஐஆர் பற்றி என்ன உருட்டுனீங்க? ஜனங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வரும்போது என்ன சொல்கிறேன், ஒன்றுமே இல்லைங்க இதில் இதை போய் அப்படின்றாங்க. இல்லை டீலிமிட்டேஷனுக்கு வச்ச போர்டு அளவு கூட இதுக்கு எஸ்ஐஆர் வைக்கலானே. டீலிமிட்டேஷன் அப்போ அவங்களே தெரிஞ்சு போச்சு ஐயா இது எடுபடலைங்கிறது தெரியும். எடுபடாது. ஏன்னா நேராக ஜனங்கள்கிட்ட போகிறது. அப்போ எப்படி எடுபடும்? டீலிமிட்டேஷன் மட்டும் என்ன எவ்வளோ நாள்? 2 நாள் உயிர் இருந்துச்சு. அதோட அப்புறம் சார்ஜ் இறங்கிச்சு. ஆமாம். அதனால் இவர்கள் நீ என்ன வேணால் பண்ணானா ஒன்றும் கிடையாது. இதே உருட்டிக்கிட்டு இன்றைக்கி என்னென்னா இது பத்திரிகையாளர்களோ மற்றவர்களோ இந்த விஷயத்தில் அடிப்படை நாலேஜே கிடையாது. இது என்னன்னு தேடி படிக்கணும், உண்மைகளை ஏற்றுக்கணுன்ற அந்த மனப்பான்மை இல்லை. ஆட்டு மந்த கூட்டம் பள்ளத்தில் இறங்குச்சா நானும் பள்ளத்தில் இறங்குவேன். இருமொழி கொள்கை ஏன் இருமொழி கொள்கை சொல்லு அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. நான் ஒரு இதில் பேசிட்டு முடிஞ்சோடனே எனக்கு ஃபோன் வருது. சார் நான் கர்நாடகா சின்ன வயசுலேருந்து நாங்கள் வளர்ந்து வந்தோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறேன். தமிழ் குடும்பம் தான். நாங்கள் இப்போ கட்டிட்டு வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கர்நாடகாவில். ஆனால் தமிழர்கள். நீங்கள் சொன்ன அந்த 3 மொழி கொள்கை இருந்தனால நான் தமிழ் படிக்க முடிஞ்சது சார். இதோட என்ன வேணும்? கன்னடம், இங்கிலீஷு கூடுதலாக தமிழ் படிக்க முடிஞ்சு. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார். எனக்கு ஃபோன் வருது. ஆனால் மகாராஷ்டிராவில் உண்டு. மகாராஷ்டிராவில் உண்டு. இன்னைக்கு நம்ம ஆளுக்கு அந்தேரியில் இருக்க பசங்க தமிழ் படிக்கிறாங்க. நிறைய பேர் அங்கே படிக்கிறாங்க. குரைகாவில் இருக்கிறவங்க இன்னைக்கு ஆதாரபூர்வமாக இருக்குது. குரைகாவில் அங்கே இருக்கிற ஸ்கூலில் தமிழ் தான் 3ஆவது மொழி நிறைய பேர் படிக்கிறாங்க. இங்கே தெலுங்கு படிக்கணும்னா தமிழை விட்டுட்டு தெலுங்கு இருக்கான ஸ்கூலுக்கு இதில் அங்கே போய் படிக்க அப்போ அவனுக்கு தமிழ் தெரியாமல் போயிடும். இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இது ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. லாஸ்ட்டில் சொல்லிட்டாங்கல்ல, இடத்தபடியா ஒவ்வொரு மாவட்டத்தில் இடத்த கண்டுபிடிச்சி கொடு, மீதி அப்புறமாட்டி பார்த்துக்கலாம். ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு. நல்லா புரிஞ்சுங்க. அது 6 மாதம் டைம்குள்ளே நவோதயா உள்ளே வரதுக்கான ஏற்பாடு இது. கண்டிப்பாக. இது தொடர்ந்து நான் வழக்கில் இன்னொரு விஷயம் திருப்பரங்குன்றோம். இது தொடர்ந்து ஒரு வாரமாக பெரும் பேச பொருளாக இருக்குது. நேற்று வந்து நம்முடைய அரசு வாதம் வைக்கப்பட்டது. அந்த தூண் வந்து சமணர் தூண்னு சொல்லி சர்வேக்கல்லேருந்து இப்போ சமணர் தூணாக மாறிட்டு. டெய்லி ஒரு கதை, இன்றைக்கி ஒரு கதை சொல்லி, இன்றைக்கி ஒரு கதை வந்து வகுப்பு சைட்லேருந்து பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து இருக்கிறதே எங்களுடைய தர்கா இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த வாதங்கள்லாம் போக போக பார்க்கும்பொழுது நமக்கு என்னென்னா, இவங்களே வந்து இந்த மதவாதத்தை தூண்டி விடுற அளவுக்கு போகிற அளவுக்கு போயிட்டு முடியும் போல இருக்கு எனக்கு. இவர்கள் நம்ம ரொம்ப வருத்தம் கொள்கிற அளவில் இருக்குது. ஆமாம். சமணர் தூண்னா சமணர் காலத்தில் தான் இந்த மாதிரி தூண்கள் வைத்து அன்னைக்கு விலைக்கேற்றப்பட்டது. அதனுடைய ஃபாலோஅப்பு குன்றெடுக்கும் இடமெல்லாம் குமரன் மேடம்னு சொல்லிட்டு அந்த இது ப்ளஸ்ஸு தீபத்தூணில் இந்த இது ஏற்றுனாங்க. அந்த காலத்து நடைமுறை. இங்கே உச்சிப்பிள்ளையாரில் 100 வருஷமாக ஏற்றுறாங்க. நீதிபதி தான் கேட்குறாங்க,
100 வருஷமாக இருந்தால் மாற்றக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அவர் ரொம்ப அழகாக நகர்த்திட்டு போகிறாரு. ஆ. அழகாக நகர்த்துறாரு அவர். இன்னைக்கு வக்ஃப் போர்டு 2 கண்டுபிடிப்புகள். ஒண்ணு தர்கா இருக்கான். அங்க தான் தொழுகை நடக்குதாம். எந்த ஊர்ல தர்கால தர்கால தொழுகை தொழுகை நடக்குது? தர்காவை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. தர்காவுக்கு போனீங்கன்னா, நீங்க இஸ்லாமியரே கிடையாது. கிடையாது. எல்லா ஜாதியிலும் இடைநிலை ஜாதி, கடைக்கோடி ஜாதி எல்லாரும் தான் இஸ்லாமியர்களாக மதம் மாறினார்கள். அப்போ நம்முடைய பழக்கவழக்கங்கள் கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, கொடி மரம், தேர் திருவிழா, இந்த நெருப்பு மிதிக்கிறது, நிர்வகிக்கிறது. இந்த கை வைக்கிறது, அது எல்லாமே இஸ்லாத்துல இல்ல. இஸ்லாத்துல கிடையாது. என்ன இருக்குன்னா, அல்லாஹ் ஒருவனே நீக்கமர நிறைஞ்சிருக்கார். அல்லாஹ் எல்லாருக்கும் பொதுவானவர். அவரு உடைய தூதர் முகமது நபி. அவர் மனிதர். அவர் கடவுள் கிடையாது. நமக்கு அவர் மூலயமாக கொடுக்கப்பட்டது குரான். குரான்ல 30 தூஸ் இருக்கு. அதுல வாழ்வியல் முறைகள் இருக்கு. அதுல என்ன சொல்லிருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். அதை நீ விலைக்கு கூட சொல்லக்கூடாது. ஹதீஸ்னு உருட்டுவாங்க எங்க இதுல. சரி. ஹதீஸ் சொல்கிறேன், குரானில் இப்படி சொல்லியிருக்காரு. குரானே என்ன சொல்லுதுன்னா, நீ உருட்டாத, நான் சொல்றது நீ கேளு. நீ அதுக்கு விளக்க உரையெல்லாம் கொடுக்காத. இங்க என்ன சொல்லிக்குதோ அதை அப்படியே சொல்லு. அப்படியே யாரும் சொல்லவே மாட்டாங்க, உருட்டுவாங்க. ஹதீஸ்ன்றதே கிடையாது. எது பள்ளிவாசல் எங்கேயோ உட்காந்துட்டு அறிவுரைகள் இப்படி தான். ஏன் தெரியுமா, நான் ஒன்று சொல்லுவேன், இதை கேட்டு இன்னொருத்தன் போய் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லுவான். பண்ணுவோம். இப்படியே சொல்லி 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 ஆளுக்கு வேற மாதிரி போயிடும் அது. ஆயிட்டாங்க. அதனால நீ யாரும் ஆளே கிடையாது ராசா, அவன்தான். ரெண்டாவது, இஸ்லாத்துல காலில் விழக்கூடாது. 2 சொல்றேன். தூதர்கள் மலக்குகள்னு சொல்லுவாங்க. இங்க ரைட்டு நல்லது கெட்டது ம். உங்கள்த எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க யார் காலிலையா விழுந்தீங்கன்னா அவர்களும் அவர்கள் காலில் விழுற மாதிரி, அவர்கள் அந்த இதுல சொல்லுவாங்க கந்தர்வர்கள் கந்தர். மாதிரி. ஆ. இந்துக்கள்ல கந்தர்வர்கள் ஆமா இருப்பாங்க, ஆமா அந்த ஆமா. மாதிரி. கந்தர்வர்கள். அப்போ அவர்களை நீ அவமானப்படுத்துற. இன்னொன்னு, யார் காலில் விழுறியோ அவரை அல்லாஹ்க்கு இணையா வைக்கிற. அல்லாவை மட்டும்தான் நீ வணங்கணும். நபியை கூட வணங்கக்கூடாது. வணங்கணும். நபியே சொன்னாரு, நான் என்ன வணங்காத, நான் தூதர். அவர் சொன்னாரு, நான் கொடுத்தேன். கொடுத்தேன். அவ்வளோதான். நீங்க அவர்களை தான் வணங்கணும். இதெல்லாம் குரான்ல இருக்கு. அப்போ காலில் விழக்கூடாது. ஊர்ல பெரிய மனுஷன் இருப்பார், கோயிலுக்கு போன மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் செத்து போனோன்னா அவரை கொண்டு போய் புதைச்சிட்டு அங்கே போய் வணங்குறது. அது கொஞ்ச நாள்ல அதுக்கு 4 பேர் சேர்ந்துருவான். ஆ. அவன் மயில இருக்க வச்சுட்டு கட்டிக்கின்னு விஜயபாதம் காட்டி எல்லாம் ஒன்று சொல்ல நடக்கும், விட்ட வேண்டிக்குங்க. கொஞ்ச நாள்ல அது தர்காவாக மாறிடும். அதுக்கு உண்டி வச்சு கொடி மரம் வச்சு அந்த ஃபுல்லாவே என்ன சொல்லுவாங்க, ஜண்டான்னுவாங்க கொடி மரத்தை. அதுக்கப்புறம் இது தேர் திருவிழா இது நடக்கும். அந்த இது தனியாக நடக்கும். உருசுன்னுவாங்க, நாகூர் உருசு. ஒரு அதெல்லாம் இந்த டிசம்பரில் தான் நடக்கும். அந்த ஃபங்க்ஷன் இப்போ தான் இது பண்ணுச்சு. அது நாகூர் தர்கா கூட போகக்கூடாதுங்க. அஜ்மீர் தர்கா மிகப்பெரிய தர்கா போகக்கூடாதுங்க. வைப்பார் தர்கா, இது எங்கள் சொந்த ஊர் வேம்பார், பாரு. போகக்கூடாது. எதுக்குமே போகக்கூடாது. நீங்கள் போக வேண்டிய ஒரே இடம் பள்ளிவாசல் மட்டும்தான். வணக்கத்துக்குரிய ஒரு இடம் பள்ளிவாசல் தான். பள்ளிவாசலில் போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. நீங்கள் போய் கை காலை கழுவி அது ஒது எடுக்கிறதுன்னு வாங்க, கழுவிட்டு அங்கே போய் ஆண்டவனாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் அங்கே நிற்கும் போது ஒரே தான், சமம். இதெல்லாம் சவுதியிலலாம் பார்க்கலாம். மன்னரும் எல்லாம் ஒன்றா தொழுவாங்க. மேற்கு நோக்கி தொழுவுறீங்க, அவ்வளோதான். ஒரு ஆலிம் இருந்து வழி நடத்துவார், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் தர்காவுக்கு போகணும். ஏன்பா போகிற தர்காவுக்கு? நமக்கு வக்கீல் மாதிரி அவரே பேசுவார். அல்லாஹ் தான் எல்லாருக்கும் பொதுவானவனாச்சு, அப்புறம் என்ன உனக்கு நடுவில் வக்கீல்? கண்டிப்பா. அப்போது இது நான் சொல்லல, குரான் சொல்லுவேன். குரான் சரி. ஆனால் தர்கா அப்போது நீ இந்த தர்கா சொல்கிறிய, இது இஸ்லாமியர் கிடையாது. இங்கே இருந்த இன்னொன்று பார்த்துங்க, உலகம் முழுசுமே தர்காவுக்கு போகிறதுல அதிகம் போகிறது மாற்று மதத்தினர் தான். நாகூர் தர்கா போங்க, எல்லா மற்றவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஒரு 92க்கு பிறகு இஸ்லாமியர்கள் மத்தியில் தௌஹீத்ன்ற ஒரு சிந்தனை வர ஆரம்பிச்சது, சீர்திருத்தங்கள் மறுபடியும் வர ஆரம்பிச்சது. இந்த கைப்பணம் வாங்குறது, வரதட்சணை வாங்கக்கூடாது, மகர் தான் கொடுக்கணும். நம்ம தான் பொண்ணுக்கு கொடுத்து கல்யாணம் கட்டணும். இது எப்படி தெரியுமா எழுதுவாங்க, 400 ரூபா மகர், 25,000 ரூபா கைப்பணம். இது எல்லாத்தையும் மாற்றினாங்க. கைப்பணமே வாங்கக்கூடாது, அது பேர் வரதட்சணை. வாங்கக்கூடாது, நகை வாங்கக்கூடாது, நீ கொடுக்கணும் மகர்.
அது நம்ம பண்ணுவாங்க, துட்டை குத்தா தானே இதை எடுத்துக்குவேன், 2 சவரன் நகையை போட்டுரு பொண்ணுக்கு போட்டு அது இங்கே அவனுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்துடும். நான் டெக்னிக்குன்றீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீ இன்னொன்னு சொல்கிறேன், இஸ்லாத்தில் 4 சாட்சி, கொஞ்சம் பேரிச்சம்பழம், ஒரு ஆலிம், அவ்வளோதான் திருமணம். ஓ இந்த சைடு 2 பேர், அந்த சைடு 2 பேர், பெற்றோர்கள் கையெழுத்து போடுறீங்களா, நிக்கா முடிஞ்சிச்சு, பேரிச்சம்பழம் கொடுங்க, கல்யாணம் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வசதி இருந்தால் உங்கள் உறவினர்களை அழைத்து ஒரு 50-100 பேரை அழைச்சி சாதாரண சாப்பாடு, அவ்வளோதான். இப்போ 4 லட்ச ரூபாயில் மண்டபம், 8 லட்ச ரூபாய்க்கு பிரியாணி, காரு, வீடு, ஃப்ளாட்டு. கேட்க மாட்டோம், நீங்களா ஒன்றுமா நீங்கள் அவரு தான் இப்படி கல்யாணம் அறையிற வரைக்கும் இது சீர்திருத்தம்லாம் பேசுறது. கல்யாணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடம்பரமாக பண்ணுறது. கேட்டால் இஸ்லாத்து ஆடம்பரத்தை வெறுக்கிறது. இஸ்லாத்து தங்க நகை கூட அணியக்கூடாதுன்னு சொல்லுது. வெள்ளியில் போட்டுக்கணும், தங்கம் போடக்கூடாது, அதுவும் ஆண்கள் போடவே கூடாது. யார் கேட்குறா? அப்போது அந்த தர்கான்றது வணக்கத்துக்குரிய இடம் இல்லைன்னு சொல்கிறது புரியுதா? வக்போர்டு போய்கிட்டு தர்கா இருக்குது, அங்கே வந்து தொழுவாங்க. சமாதி வச்சுருக்கிறதுல எப்படிங்க இப்போ எவங்க தொழுவான்? அது கோயில் மாதிரிங்க, அது காஃபீருன்றுவான். நீ தர்காவுக்கு போனால் காஃபீர், காஃபீர்னு சொல்கிறது முஸ்லீம் அல்லாதவரில் காஃபீர்னு பொதுவாக சொல்லுவாங்க. நீ தர்காவுக்கு போயிட்டுனா அடுத்த செகண்டு நீ வந்து முஸ்லீம் அல்லாதவனை மாறிடுற, மறுபடியும் நீ களிமா சொல்லி தான் முஸ்லீமாக மாறணும். ஆனால் இது எத்தனை பேர் யாருக்காக நான்லாம் கேட்டிருக்கேன். நான் போல் வீட்டில் எல்லாம் ஆசைப்பட்றாங்க, அதான் போகிறேன். சரி போய் தொலைங்க. என்ன விஷயம்னா, மதம் என்பது இதயமற்றவர்களின் இதயமாக இருக்கிறதுன்னு மார்க்ஸ் சொன்னார். அது வந்து என்ன அர்த்தம்னா, விட்டேத்தியாக வாழ்க்கை இருக்குங்க. இப்போ வெறும் நாத்திகன்னா நீங்கள் உங்களுக்கு பண்டிகை ஒன்றும் அப்படியே டெய்லி எல்லா நாளும் அதே மாதிரி தான் போகும். இந்த மதம் இதெல்லாம் வரும்பொழுது நமக்கு கடவுள் இருக்காரு, வாழ்க்கை இப்படியே போகாது. கடவுளை போய் வேண்டிக்கிட்டோன்னா ஏதோ ஒரு மாற்றம் வரும். அவரை போய் பார்த்துட்டு உங்கள் நேரம் நல்லா இருக்குது, அடுத்த வருஷம்லாம் நல்லா வருவேன், இப்படி அப்படி இந்த கடவுளை போய் வேண்டிக்கேன்பா, அங்கே போய் வேணுன்னா நல்லா நடக்குதுப்பா, அங்கே போகலாம். இப்படியே இது ஒரு கட்டத்தில் பிஸ்னஸாகவும் மாறிச்சு வச்சிங்க. பாவம் ஏழைகள் தான், மக்கள் தான் இதுக்கெல்லாம் போகிறது. ஆனாலும் நம்பிக்கைன்றது என்ன? பண்டிகை வருது, பண்டிகை வருது, என்ன கஷ்டம் இருந்தாலும் அன்னைக்கு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி துணி கிணியை வாங்கி குழந்தைங்களை கொடுத்துட்டு அன்னைக்கு நல்லா ஆக்கி சாப்பிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு பீச்சு சினிமா போயிட்டு வரும்போது அப்பா ஒரு ரிலாக்ஸ். இதை தான் மாறி சொல்கிறாரு. 2வது, கடவுளை நம்ப, ஆண்டவனை பயப்படுறா. எங்கள் இது சொல்லுவாங்க, அல்லாவுக்கு பயப்படுறாங்க. அல்லாஹ் தாலா சார்பில் கேட்குறேன், கொஞ்சம் மனம் இறங்குங்கன்னுவாங்க. அவன் டப்புன்னு ஆகிடுவான், அல்லாஹ் தாலா சொல்கிறேன்னு. இது கடவுளுக்கு இறங்குடான்னு சொல்கிறாங்களே, இந்துவோ கிறிஸ்டியனோ அந்த இது எல்லா மதத்துலேயும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க பெருவாரியான மக்கள் இருக்கிறதுனால தான் நம்ம நாடு அமைதியாக இருக்குது. எல்லா நாடுமே நீங்கள் பாருங்கள், இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் சகோதரத்துவமாக இருக்குது. காரணம் ஆமாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்துக்கிட்டு வக்போர்டு வந்துக்கிட்டு அங்கே அந்த அந்த கல் தூண் கிடையாது, தீபத்தூண் கிடையாது, அந்த கல் வந்து எங்கள் இடத்துல இருக்குது. புது கண்டுபிடிப்பு. இது அங்கே அவர் சுவாமிநாதனுக்கு அவருக்கு தெரியலங்கிற வேற ஒரு குற்றச்சாட்டு பேசப்படுது. அவர் போய் பார்க்கல. இது எல்லாமே விசாரணையினுடைய முடிவில் ஏதாவது ஒரு விஷயம் வரும். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, பள்ளிவாசல் வேற தர்கா வேறன்னு வாசகர்கள் புரிஞ்சிக்கணும்னு தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அங்கே இருக்கிறது பள்ளிவாசல் அல்ல, அது தர்கா. தர்கா என்பது வணக்கத்துக்குரிய இடம் இல்லை, அது ஒரு மனிதரை இந்த சிக்கந்தர்னு ஒரு சண்டை போட்டாருனால அவரை புதைச்சி வச்ச இடம். அது அவர் புதைச்சதெல்லாம் வந்து இஸ்லாத்துலலாம் ஏற்றுக்க மாட்டாங்க. நபிகே இது கிடையாது, தெரியும்ல, யாருக்குமே சமாதின்றது கிடையாது. சமாதியை வணங்கக்கூடாதுங்க. அப்புறம் என்ன சிக்கந்தரை வணங்குறது? நீங்கள் தூய இஸ்லாமிய இருக்க ஜவாஹரில் கேளுங்களா, நவாஸ்கர் எங்கே போய் சோறு சாப்பிட்டாரு, அவர் கேளுங்களா தர்காவுக்கு போகிறது கரெக்டானு? தர்காவுக்கு யாரும் போக மாட்டாங்க. இஸ்லாமியர், முறையான இஸ்லாமியர், அல்லாவை தொழுபவன் தர்காவுக்கு போக மாட்டான். ஏன்னா அது ஒரு சமாதி. அப்புறம் நீ இணைய வச்சிடுற, அல்லாவுக்கு இணைய வச்சிடுற. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து உருட்டுறாங்கன்றதுக்காக தான் இது சொல்கிறேன். இது இன்னும் நீதிமன்ற விசாரணை இருக்குது. அதனால் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த விவகாரத்தில். இல்லை, இது தொடர்ந்துண்ணே, நேற்று வந்து ஒரு நியூஸ், அதாவது தமிழ்நாட்டில் வந்து இப்போது சமீபத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு பரபரப்பாக பேசப்படுறது. அதில் குறிப்பாக சொன்னால் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு நம்ம ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. இதில் ஞானசேகரனுக்கு மீது வைத்திருந்த குண்டாஸ் வந்து ரத்து அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? இது எந்த இடத்துல தவறு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? குண்டாஸ் போட்டிங்கன்னா அதுக்கு சில நடைமுறைகள் வழிமுறைகள் இருக்குங்க. குண்டாஸ் போட்டோன்னா 2 மாதத்துக்கு மேலே, குறைந்த 2 மாதம், அதுக்கு பிறகு அந்த தீர்ப்பாயம் வரும். அங்கே போய் நீங்கள் நேரடியாக அவரே இல்லாட்டி அவர் குடும்பத்தினர்
வாதாடணும். வாதாடினா நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி இருப்பாங்க, மற்றவர்கள்லாம் இருப்பாங்க. இதை கேட்டுட்டு குண்டாஸ் ரத்து அல்லது இது கரெக்டு, விஷயம். பெரும்பாலும் கரெக்டுன்னு தான் வரும் அப்படின்னு தான் இது பண்ணுவாங்க. இதில் சிலர் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வருவாங்க. இந்த இது முடிஞ்சோடனே அந்த மாதிரி தவறாக போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்போ உயர்நீதிமன்றம் சில நார்ம்ஸ் பார்க்கும். குண்டாஸுக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்குது. அந்த குடும்பத்திற்கு சம்மந்தப்பட்டவர்களுக்கு எதற்காக குண்டாஸ் போட்டாங்கன்னா, அந்த இதை வந்து அவர்கள் மொழியில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கணும், இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் வாட்டில் குண்டாஸ் போட்டு இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீதிமன்றம் இதை பார்த்துட்டு ரத்து பண்ணி விட்ரும். இதுதான் இதில் நடந்திருக்கலாம். நான் இன்னும் சரியாக விசாரிக்கலை. ஆனாலும் வழக்கு விசாரணையை துரிதமாக நடத்தி 30 ஆண்டு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. அதில் உண்மையிலேயே போலீஸ் என்னமோ பாராட்டப்பட்ட விஷயம். இது தொடர்ந்து நான் தருமபுரியில் வந்து ஒரு விஷயம்னா, 9th படிக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு ஆசிரியர். அதற்கு பஞ்சாயத்து நடத்தியிருக்காங்க. பஞ்சாயத்து நடத்தி அதுலேருந்து அதை அவங்கள காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு திமுக பிரமுகர்னு சொல்லி பேசப்படுது. அன்புமணி அவர்களும் இதுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது அந்த குழந்தைக்கு அது நடந்த உடனே அவங்க ஃபேமிலியில் சொல்லி, ஃபேமிலி போய் தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லி, அவர் போய் ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் பேசிக்கிறார். முன்னாள் இந்நாள் எல்லாம் பேசி ஒரு துணை நடிகர், அந்த ஊரில் இருக்கிற ஒரு சினிமா துணை நடிகர் வீட்டில் வச்சு பஞ்சாயத்து பேசியிருக்காங்க. வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாமே பேசி அந்த குழந்தைக்கு, அதாவது மொத்தம் 10 லட்ச ரூபான்னு சொல்லி 6 லட்ச ரூபா தான் கொடுத்துக்கிறாங்க. பஞ்சாயத்து பேசுனதுக்கு அது ஃபீஸ் ஆகும்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஏதோ ஒரு வகையில் இந்த அதில் இருந்த யாரோ ஒருத்தர் பங்கு தகராறில் தான் வந்துருக்கு, வெளியே வந்திருக்கு இன்ஃபர்மேஷன். நீங்களாம் பேசி முடிச்சுட்டு எனக்கு இவ்வளோ கம்மியாக கொடுத்தியா, போட்டு கொடுக்குறேன் வெளியில் வந்திருக்கு. நான் இதை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், போக்சோ வழக்கில் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. காவல் நிலையத்திலேயே எஃப்ஐஆர் போடாமல் பஞ்சாயத்து பண்ணால் அந்த அதிகாரி மேலேயும் போக்சோ வழக்கு பாயும். அப்போது இந்த சிறுமி விவகாரத்தில் இவ்வளோ பேர் பண்ணாங்கல்ல, எல்லார் மேலேயும் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்படும். தலைமை ஆசிரியர் உட்பட செஞ்சவன் ஒருத்தன், பஞ்சாயத்து எல்லார் மேலேயும் பதிவுப்படும். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விட்டுருக்காரு. இன்னும் இந்த விவகாரம் என்ன ஆகுதுன்னு தெரியாது. நமக்கு கிடைச்ச தகவலை நம்ம எங்கே சொல்லணுமோ சொல்லியாச்சு. அது அவர்கள் ரிப்போர்ட் போட்டு என்ன பண்ணுவாங்களோ தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம காவல்துறை அதிகாரிகிட்ட, சார் என்ன சார் பார்த்துங்க சார், நடந்திருக்கு இந்த மாதிரி பார்த்துங்க, அவங்க கவனத்துக்கு வந்திருக்கோம் கண்டிப்பாக. அதனால் இது வந்து மிக மிக மோசமான ஒன்று. இது இந்த மாதிரிலாம் நடந்ததை தடுக்கத்தான் போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்போ இவர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மறைக்க முடியாது, மாட்டிக்குவாங்க. போக்சோ வந்ததுனால இளம் வயது திருமணங்கள் தடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு மிக நல்ல விஷயம். அது நீங்கள் திருமணம்லாம் பண்ணி வச்சிங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாம் உள்ளே போக வேண்டியதான். பொண்ணு வீட்டுக்காரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரு, மாப்பிள்ளை எல்லாம். அதனால் போக்சோ சட்டம் கிட்டத்தட்ட அந்த வகையில். அதே மாதிரி மனித மிருகங்கள் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. 2 வயசு குழந்தைக்கு நேற்று ஒருத்தன் பாலியல் தொல்லை. எப்படிடா உனக்கெல்லாம் தோணுதுன்னு, என்ன மிருகம், மன சிதைவு, பிறழ்வு. அந்த மாதிரி வீட்டில் பேத்திகளுக்கு, பக்கத்து வீட்டு குழந்தைங்களுக்கு, 60 வயசு 70 வயசு ஆனவங்க அந்த மாதிரிலாம் மாட்டி போக்சோல. இதில் பல வழக்குகள், போலி வழக்குகளும் இருக்குது. அது விசாரணையில் தான் வெளியே வரும். ஒரு லேடி தன்னுடைய கணவரை பிடிக்காதனால தன் மகளையே தன் மகளையே தந்தை மகளிடம் தவறாக நடந்துக்கிட்டாருன்னு புகார் கொடுத்து அவரை தூக்கி உள்ளே வச்சு, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை சொல்லிச்சு. அப்புறமா இந்த மாதிரி பயன்படுவார்கள். இன்னொன்று லவ், அது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இதில் ஒரு நல்ல ஒரு இது கொடுத்தா. கோர்ட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்க. ஆமாம், அந்த படம் அருமையான கதை, எல்லாம் முடிஞ்சால் பார்க்கலாம். மலையாளத்தில் தமிழில் இருக்குது. கோர்ட் அது பேர். சூப்பராக. போக்சோ வழக்குகளை எப்படி தப்பாக கையாளுவாங்க, அதை எப்படி ஒரு ஜூனியர் வக்கீல் எப்படி அதை சீனியரே கைவிட்டுருவார், இவன் நின்று முடிச்சு கொடுப்பான். என்னன்னா, லவ் பண்ணுறாங்கல்ல, காதல் உங்களுக்கு பருவம் வந்தவுடனே காதல் வந்துடும். ஆமாம், பருவம் வந்ததும் காதல் வந்ததா, காதல் வந்ததுன்னு பாட்டு கூட வரும் பாருங்க, கொடி அசைந்ததும், அது மாதிரி. அப்போ ஒரு 12-13 வயசில் லவ் வருதுன்னா அவனுக்கு போக்சோவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு. அப்போ ஒரு 18 வயசு அவன், இந்த பொண்ணுக்கு 16 வயசு, வீட்டில் தடுக்கிற மாதிரி இதுன்னு பயந்து போய் ஓடி போயிட்டாங்க வச்சுக்கோங்க, அவங்கள பிடிச்சி கொண்டு போக்சோவில் போட்டுருது. அதெல்லாம் கொஞ்சம் கருணையோடு பாருங்கள். லவ் இந்த மாதிரி விவகாரங்களில் பார்த்து நடந்துக்குங்க, ரிமாண்டு பண்ணாதீங்கன்னு அவர் இது பண்ணுறாரு. இதெல்லாம் போக்சோவில் இருக்கிற விஷயங்கள். கண்டிப்பாண்ணே. தொடர்ந்துண்ணே, நம்மளுடைய டிஎம்கேவோட என்ன சொல்கிறது, ஒரு காப்பி கட்
இந்த மாதிரி விஷயம் சொல்லலாம். இப்போ ஜென்சியில் சொல்ல போனால் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற மாதிரி கட்சி தாவேகா. இப்போவே கோஷ்டி பூசல் ரிப்ளிகா. ரிப்ளிகா ம். இப்போவே கோஷ்டி பூசல் ஆரம்பிச்சிட்டு முட்டிட்டு போய் நிற்கிது கோஷ்டி பூசல். ஏன்னா இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து இந்த ஈரோடு விஷயத்தில் எங்கேயுமே காணும். புசி ஆனந்த் அவர்கள் கேஎஸ் செங்கோட்டையன் அவர்களை விட்டு நவருவாரான்னு தெரிய மாட்டேங்குது. அண்ணன் பின்னாடியே இருக்காரு. அண்ணன் கூப்பிட்டால் எப்போனாலும் வந்து நிற்பேன்னு கூட சொல்லிட்டாரு நேற்று. எப்படி பார்க்குறீங்க இந்த ஈரோடு விஷயத்தில் இப்போ 2 நாள் தான் இருக்குன்னு 18ஆம் தேதி பரபரப்பாக பேசப்படுது. தமிழ்நாடே வந்து அல்லோலகப்படுகிறது மாதிரி பேச்சு. ஈரோடு இடைத்தேர்தலில் ஆதவ அர்ஜுனா ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கார். இடைப்பிரச்சாரத்தில் பேச விடுவாங்க. ஆனால் வழக்கமாக அவங்க தானே முன்னெடுத்து செய்வாங்க. ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காரு எனக்கு தகவல். நாமக்கல்லில் நடந்த அந்த கூட்டம் அந்த இதில் பேனர்லேயே ஆதவ், செங்கோட்டையன், அருண்ராஜ், சரிங்க, அவருடைய மாவட்டம் அருண்ராஜ், சொந்த மாவட்டம் 3 பேர் ஃபோட்டோவும் கிடையாது. புஷி ஆனந்த் ஃபோட்டோ மட்டும்தான். நான் சொன்னேன்ல, ஆமாம். புஷியை ஒன்றும் பண்ண முடியாது. புஷியை தொட்டிங்கன்னா கெட்டிங்க. மாநிலம் முழுவதும் புஷி கையில் தான் இருக்குது. விஜயே புஷி கையில் தான் இருக்காரு. நேற்று கூட சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க தகவல்லாம் புஷிக்கு எதிராக, அதெல்லாம் கொண்டு போய் விஜய்கிட்ட கொடுக்க போகிறாங்க. கொடுத்து என்ன செய்வார்? விஜய் கேட்பாரு, அது புசிட்டே கேட்பாருன்னு. புஷிக்கு தெரியுமான்னு கேட்பாரு வந்தவங்கள்ட்ட. தெரியாது, அப்போ எதுக்கு அவரை கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கன்ற. அவ்வளோ ஒரு அறிவார்ந்த தலைவரை பெற்றிருக்கிறது தாவேகா. அதனால் இப்போ கூட ஒருத்தர் தம்பி கேட்டாப்புல, தாவேகால்னா தாவேகால அடிப்படை பிரச்சனை காரணம் விஜய். தலைவன் கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். உனக்கு அரசியல் தெரியாது, தெரியல, உனக்கு ஆசை மட்டும் இருக்குது முதலமைச்சர் ஆகணும்னு. வந்துட்டேன் கூட இருக்கிறவன் எம்ஜிஆர் சிவாஜின்னு எதாவது சொல்லுங்கிறான், அந்த வாழும் பெரியார் மாதிரி. அப்போ நீங்கள் உங்களுடைய மைனஸை ஈடுகட்டுற மாதிரி ஒரு பொதுச் செயலாளரை கொண்டு வந்துருக்கணும். அவர் வந்து கட்சியை வழி நடத்துகிறவராகவும் நல்ல இளம் தலைவர்களை கண்டெடுத்து எம்ஜிஆர் எப்படி கொண்டு வந்தார், அவர்களே வருங்கால தலைவர்களாக மாற்றுகிறவராகவும் கட்சி அமைப்புகளை பலப்படுத்துகிறவராகவும் அன்றாடம் வருகின்ற பிரச்சனைகளில் பதில் சொல்பவராகவும் பத்திரிகையாளர்களை, பத்திரிகை அறிக்கைகளை, மேடை பேச்சுகளில் பல விஷயங்களில் இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகின்ற ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாக ஒருத்தரை போட்டிருந்தீங்கன்னா, அவர் மாவட்ட செயலாளர் கட்சியை கடன்னு அமைப்புகள்லாம் கொண்டு வந்துட்டு, சார்பு அணிகள் இருக்குல்ல, இளைஞரணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அந்த அணி இந்த அணி எல்லாத்துக்கும் நிர்வாகிகளை போட்டுட்டு, தொழிற்சங்க அணின்னு ஒன்று இல்லவே இல்லை இன்னை வரைக்கும் அந்த கட்சியில், அதை போட்டுட்டு அதுக்கு வேண்டி ஆப்டான ஆட்களை போட்டு அவங்கள ரன் பண்ண விட்டுட்டு, சென்னைக்கு மத்தியில் ஒரு ஆஃபீஸை கட்டி எந்நேரமும் எல்லாரும் வந்துட்டு போங்கப்பா 24 ஹவர்ஸ்ன்னு போட்டு, அலுவலக செயலாளர்னுலாம் போட்டு, பூச்சி முருகனாக இருக்கார் பாருங்க, அந்த மாதிரி போட்டு, வர்றவங்களை ரிசீவ் பண்ணுறது போகிறது அதுன்னு போட்டு, தலைமை நிலைய செயலாளர்னு போட்டு, அவங்களுக்கு ஒரு 4-5 பேரை போட்டு மனுக்கள் வாங்கி அதை ஸ்க்ரூட்னிஸ் பண்ணி தலைவருக்கும் எனக்கும் கொடுங்கப்பா, மாவட்டம் ஃபுல்லாக என்ன பிரச்சனை இருக்குது, இப்படி தான் கட்சி இது இயங்கும். அந்த கட்சி ஆஃபீஸ்லேயே இளைஞரணிக்கு ஒரு ஆஃபீஸ் ரூமு, அவனுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூமு, இவனுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம்னு எல்லாம் வாங்க போங்கப்பா. இல்லை இளைஞரணியை நான் தனியாக ஆஃபீஸ் வச்சு நடத்த முடிய அளவுக்கு எனக்கு சந்தாக்கு இருந்தாலும் நீ தனியாக நடத்திக்கோ. எங்கே நீங்கள் பத்திரிகையில் சந்திப்பு ரோட்டில் தான் நடக்குது. இப்படி ஒரு கட்சி ஆஃபீஸில் பத்திரிகை கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் வர்றவங்களுக்கெல்லாம் தனித்தனி ரூமு, அவங்கவுங்கள வர்றவங்க அவங்கள சந்திக்கிறது. அப்புறம் ஒரு ஆஃபீஸில் இது கான்ஃபரன்ஸ் ரூமு, அங்கே நிர்வாகிகள் சந்திப்பு, எவனும் பக்கு வச்சிடக்கூடாதுல்ல. ஆமாம், சந்திப்பு. நீ ஹோட்டல் நடத்துகிற, பக்கு வச்சு ஈஸியாக வச்சிடும். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு நாலேஜ் இருக்கணும். நீ யாரை சேர்க்குறீங்க, உங்கள் மன்றத்தை பார்த்துக்கின்னு 150 ரூபா டிக்கெட் 1500 விற்று கொடுத்த புஷி ஆனந்தை கொண்டு வந்து வைக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் 7ஆம் பொருத்தம். அவருக்கு தமிழ்நாடை பற்றியே தெரியாது. அவரை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பொதுச் செயலாளர் போட்டிங்கன்னா, அதை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்குவாருன்னா இருந்தால் கூட நம்ம சொல்லலாம். இன்னைய வரைக்கும் மலை மேலே போகிறத மலம் மேலே போகிறேன்னு பேசுகிற ஆளை நீங்கள் என்ன உனக்கு பேசுகிறதே தடுமாற்றம். இன்னொன்று புஷிக்கிட்ட மைனஸ் என்னன்னா இன்செக்யூரிட்டி. அவருக்கு தாழ்வு மனப்பான்மை, தன்னை மீறி எந்த ஆளும் வந்துடக்கூடாது. அதாவது விஜய் கிட்ட போய் பேசிடக்கூடாது. நேற்று சொல்கிறாருன்னு அண்ணன் கேஎஸ் என்ன செங்கோ இட்டைன்னு வந்துடுறதுனால இப்போ கேஎஸ் கொண்டு வந்துட்டாப்புல 70 தொகுதி அவர் கையில் பொறுப்பு கொடுத்துட்டேன், அவர் ஜெயிக்க வச்சு கொடுத்துருவாருன்னு. செங்கோட்டையன் அவர்களே, நீங்கள் எனக்கு கீழே தான் 70 தொகுதி தான் உங்களுக்கு. அதை நீங்கள் ஆதவ அர்ஜுனா வச்சுக்கிட்டு அருண்ராஜ் என்ன பண்ணுறீங்க பண்ணிங்க, நான் தான் ராஜா. ஆனால் கூட கேஎஸ் வந்து நம்ம முன்னாடி கேஎஸ் லாட்ரின்னு சொல்லியிருந்தாங்களா, அவரோட சேர்த்து சேகர் கூடாது, நம்ம ஆளுங்க பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஆமாம், அவ்வளோதான். நீங்கள் செங்கோட்டையன் இப்போ ஈரோடு தேர்தல், ஈரோடு பரப்புரை அது இது பண்ணுன்றாங்களா, நீங்கள் டமாஸ் பாருங்கள், அப்பயே தெரிஞ்சு போயிடும். எல்லாம் அண்ணன் நம்ம தலைவரோட பேசிட்டு எல்லாம் 5 நிமிஷம் தான் பேசணும். தம்பி ஆதவு நீ பேசக்கூடாது, இப்படிலாம் மாற்றிடுவார்.
அப்ப அண்ணன் நான் எதுக்கு சொல்கிறேன் என்றாலே 5 நிமிஷம் அதில் ஆயிருமாண்ணே. தான் சொல்கிறேன். அதே 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். கீழேருந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிருவான். டிவிக்குன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். நேத்து பாத்தீங்களா நாஞ்சில் சம்பத் கூட்டில இடியாப்பம்ன்றானு. ஏன் அது இடியாப்பம்? வெறுப்பேத்துறதுக்கா? அவரு அதுக்கு டென்ஷன் ஆகி கத்திட்டாரு. வெறுப்பேத்துறதுக்கு இருக்கும். முடியா சீக்கிரம் அப்படின்றதுக்கு இடியா எப்பேற்பட்ட பேச்சாளர். இன்னைக்கு அவர் நிலைமை எப்படி போய் அப்படி வருது. அப்படி ஆலாமணி 7வது சுரத்தில் பிடிச்சாருன்னா அப்படி இதில் சொல்லுவார், ரஜினி சொல்லுவாப்புல தில்லுமுல்ல, அப்படியே அட்டானி ராகத்தை பிடிச்சி அப்படி கொண்டு வந்து அது போட்டு வாங்கினோன்னா அப்படின்னு அந்த மாதிரி அப்படி சோவியத் யூனியனை பற்றி பேசி அப்படி கொண்டு வந்த யூரோப் இதை போட்டு நீ லண்டனை முடிச்சு அப்படி தலைவன் வந்து திராவிடத்தில் வந்து கலந்து அப்படி விட்டா ஐயோ அப்படின்வான். இன்னைக்கு இடியாப்போம் நிலைமை என்னத்த சொல்ல. இடியாப்போம். கண்டிப்பாக இது திறந்தன. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு தாக்கல் மனு இது பண்ணியிருக்காங்க, ஒரு சட்டம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கிறது இன்னைக்கு 125 நாளாக மாற்றப்பட்டிருக்கு. இது இந்த விஷயத்தை தாக்கல் பண்ணுறாங்க, அவையில் தாக்கல் பண்ணுறாங்க. உடனே நம்மளுடைய முதல்வர் ஒரு கையிலேருந்து ட்விட்டர் வந்திருக்கு. அதில் இதுவரைக்கும் இல்லாதது வந்து ஒரு சுத்தியல் போட்ட ஒரு சிம்பிளோட அந்த ட்விட்டர் வந்து போட்டிருக்காங்க. அது ஏன்னு தெரியல, வார்த்தைக்கு நடுவில் அங்கங்கே சுத்தியல் போட்டு ட்விட்டர் போட்டிருந்தாங்க. எவனா புதுசாக வேலைக்கு சேர்த்துருப்பாங்க. ஆமாம், ஐடியா கொடுத்ததா என்னன்னு தெரியல. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கிறது 125 நாளாக மாற்றிருக்காங்க. இதில் ஒரே ஒரு பெரிய ஒரு விஷயம் பேசப்படுறது, மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை எடுத்து ஜி ராம்ஜி அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வச்சுருக்காங்க. இதற்கு சிவராஜ் சௌகான் அவர்கள் முன்னாள் மத்திய பிரதேசோட முதல்வர், இன்றைக்கு வந்து அவர் அமைச்சராக இருக்கார், வேளாண் துறை அமைச்சராக இருக்கார். அவர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து காந்தி அவர்களே ராமராஜ்யத்தை எதிர்பார்த்துருந்தார், ராமராஜ்யத்தை வேணும்னு சொன்னாங்க, நீங்கள் ஏன் எதுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதில் ஒரு சின்ன ஆப்பு என்ன வச்சுருக்காங்கன்னா, 40% ஃபண்டு வந்து மாநில கவர்மெண்ட்டுக்கு சொந்தங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? மகாத்மா காந்தி ராமராஜ்யத்தை விரும்பினாலும் மகாத்மா காந்தி தேசத்தந்தை, அவர் பேரால் இருக்குது வேலைவாய்ப்பு திட்டம். அதே மாற்றுறீங்க, பேர் மாற்றுறீங்க. அது ஒன்று. இது மறைமுகமாக திணிக்கிற ஏற்பாடுன்னு வச்சுக்கோங்க, இது ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி 125 நாள்ன்றது வரவேற்க தகுந்த விஷயம். ஆனால் 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும், 60% கொடுக்கணுன்றது வந்து மாநிலங்களுக்கு ஏற்கனவே நிதி சுமை பல பிரச்சனை இருக்குது. இதுவும் போட்டு நீ அமல்படுத்தி ஆகணும்னு வரும். ஆமாம். அப்போ கூடுதல் சுமை இது எல்லாமே மாநில கவர்மெண்ட் மேலே வரும். அதை எதிர்க்கிறாங்க, எல்லா கவர்மெண்ட்டும் எதிர்க்குது, இவங்களும் எதிர்ப்பாங்க. இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று என்னென்னா, மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டம் அந்த ஏழை மக்களுக்கு வாழ்வழிச்சதோ இல்லையோ, இதை சொல்லி பலர் வாழ்ந்தாங்க. இப்போ அதில் ஆப்பு வைக்கிற மாதிரி எல்லாமே டிஜிட்டல் மயம் வேறு லெவலில் கொண்டு வராங்க. ஜிபிஎஸ் அதுன்னு. அதனால் நீங்கள் 200 பேர்னா 200 பேருக்கான அந்த இதெல்லாம் காமிக்கணும். 200 பேர் இப்போ அவங்க ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணுறீங்கன்னா அது ஜிபிஎஸில் நீங்கள் இவ்வளோ பேர் இத்தனை மணி நேரம் இங்கே ஒர்க் பண்ணாங்க, அங்கே ஒர்க் பண்ணாங்கன்றது வெளியிட வாய்ப்பு. ஆமாம். அதனால் இது இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பார்லிமெண்ட்டில் எதிர்ப்பாங்க. அப்புறம் இன்னொரு மேட்டருக்கும் ஏதோ ஒன்று ஆரம்ப நிலை அந்த யூஜிசியை எல்லாத்தையுமே டெட்டு எல்லாத்தையும் ஒரே குடையின் கீழே கொண்டு வரலான்னு கொண்டு வந்ததை எதிர்த்தோன்னா அதை பாராளுமன்ற இது கொடுத்துருக்காங்க. ஆமாம். அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் இதுவும் அப்படி தான் போகும். அப்போ ஒரு 40-60ன்றது 80-20ன்னு மாற்றுவாங்க, அவள் தான், வேற என்ன, அதுக்கு தான் அதுன்றது. இதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஆனால் நாம் எதிர்பார்த்தது நடக்குது. இதை நவீனமாக்கணும், சிஸ்டமே. சும்மா உக்காந்துக்கிட்டு பேரேடுகள் எழுதி இந்த கதை மாதிரி மாறக்கூடாது. இது என்ன சொல்லுவாங்க, மஸ்டர் ரோல். இப்போ கூட இதில் கார்பரேஷனில் இப்போ லேட்டஸ்டாக நடந்துச்சு சில மண்டலங்கள். ஆமாம். அந்த மாதிரி மஸ்டர் ரோல் வேலை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நவீன முறை மாற்றுறதுன்றது வரவேற்கத்தக்கது. இதெல்லாம் மாறினாதாங்க முடியும். சும்மா செல்ஃபோனு வந்தவுடனே எவ்வளோ பேருடைய கொட்டம் அடங்குச்சு. அது போலீஸாக இருக்கட்டும், வக்கீல்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ரோட்டில் திமிர்த்தனம் பண்ணுறோம், எல்லாரோட இதுவும் கேமராவை தூக்கணுன்னா முடியுது. எப்பா என்னப்பா கேமரா இதுக்கு எடுக்கிற அப்படின்னு. இவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணதும் நடந்தது. போலீஸு தண்டனை கொடுத்துருவாங்களாம், அது டிவிக்காரங்களுக்கு கொடுத்துருவாங்களாம். அவனுக்கு போகிறது யார் ரைட்ஸ் கொடுத்தது? கண்டிப்பாக. எனக்கும் போலீஸ்கார சண்டை, என் மேலே வழக்கு போடுறீங்க, பணி செய்ய விடாமல் தடுத்தல்னு, அதானே தண்டனை. அப்புறம் அந்த வீடியோ எடுக்கிறீங்க, நான் கோர்ட்டில் போய் இல்லைன்னு சொன்னேன்னா, ஐயா பாருங்க ஐயா எந்த அளவுக்கு உக்கிரமாக சண்டை போட்டார் பாருங்க, அதுக்கு தானே. அதை எதுக்கு டிவி காரண்ட்டை கொடுக்குறீங்க, எதுக்கு மீடியா காரண்ட்டை கொடுக்குறீங்க? அவனும் வைக்க இல்லாமல் போடுறான், அவனுக்கு எதை போட்டாலும் காசு வருதா? ரமேஷ் டயர் சுற்றிக்கிறதா பாருங்கள், 17ஆம் தேதி காலையில் பாருங்கள். 12ஆம் தேதி என்ன இங்கேருந்து ஆரம்பிச்சிருவானுங்க. இவங்க எல்லாம் உட்காந்துட்டு டீகோட் பண்ணிட்டு இருப்பாங்க. விஜய் இன்னைக்கு இதை பேசுவார், அதை பேசுவார், இது பண்ணுவார், அவர் வந்து இது. ரமேஷ் என்ன நடக்கிறது? இப்போ தான் அவர் காரை திறந்துருக்காரு, அவர் கையாலேயே திறந்துருக்காரு, இப்போ தான் பாருங்கள். அப்படியே அவரே உட்காந்தாருங்க, நான் பார்த்தேங்க. கையில் ஒரு பேக் வச்சுருக்கேன், பேக்குள்ளே என்ன ஆகுது? ரமேஷ் தானே உட்கார்ந்த தலைவர், தன் கால் தானே நடந்த தலைவர். அது இது உருட்டி
இங்கேருந்து ஃப்ளைட் ஏற்றி விட்ருவானுங்க. அப்புறம் அங்கே நான் ராமசாமி நடக்குது, கந்தசாமி இதான் நடக்குது அப்படின்னு அங்கே இருக்கிற அங்கே ராமசாமி கந்தசாமி. அப்புறம் உள்ளக 8 யூனிட்டு இதெல்லாம் போட்டு அன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட பேசுகிறேன். உலக இப்போ என்னடா பண்ணுகிறீங்கன்னு கேட்குறேன். நான் தொத்தினுக்கிறோம். யாரை? எடப்பாடியா? ஏய் விஜய் தான் தோத்துனி, எடப்பாடியும் தோத்துனா? இல்லை இல்லை, செருப்பு வீசுறாங்கன்னு தகவல் வந்தது, அதான் போயினாங்கிறோம். ஆடப்பா. ஆமாம். அதனால டேய் எப்பா யாரையாவது துரத்தாம விடுங்கப்பா, இதெல்லாம் துரத்துறது ஜெர்னலிசம் ஆகிடுச்சே அப்படின்னு. அதனால் அந்த இது நடக்க ஆரம்பிச்சிடும். 18ஆம் தேதி போட்டு பெருசாக உருட்டுவாங்க. இதில் என்னென்னா இவர்களுடைய கோஷ்டி பூசல் வெட்ட வெளிச்சமாகிட்டே வருது, வெடிச்சு செதறுது. நான் தான் கட்சி அப்படின்னு புஷி எல்லாரும் திரும்ப திரும்ப காட்டுறாரு. இப்போ 18ஆம் தேதி செங்கோட்டையனுக்கும் அதை காட்டுவார். அவர் சொல்லிட்டார்ல, அண்ணன் செங்கோட்டையன் ஆணையிட்டால் நான் செய்வேன்னு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா பேட்டா ஒன்றை வச்சு செய்கிறேன்றது தான் அதோடைய அர்த்தம். அதனால் வாங்க அப்படின்வாங்க. இப்போ இங்கே பேசுவாங்க. எல்லாம் முடிச்ச உடனே இந்த படத்தில் வரல காதலா ஓவியம், ஐஸ்கிரீம் ஓவியம், அந்த மாதிரி ஆளாளுக்கு அவர் இதை பேச போகிறார். அதை இல்லை இதை பேசுவார். ரெண்டும் இல்லைங்க, இதை தாங்க பேசுவார். உறுதினே ஈரோட்டில் உள்ள கோவிலை பற்றி பேசுவார், அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கடையை பற்றி பேசுவார், நெசவாளர்கள் பற்றி பேசுவார். அதோட முடிஞ்சுது. அது கேட்டதுக்கப்புறம் முடிஞ்சுது. நெசவாளரை பற்றி பேசினா இனிமேல் தமிழ்நாடு முழுக்க நெசவாளர்கள் அதான். அவ்வளோதான். நெசவாளர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அப்படின்ட்டாருன்னா இங்கே இருக்கிற காஞ்சிபுரத்துக்கும் திருபுவனத்துக்கும் உள்ள நெசவாளருக்கே வித்தியாசம் நிறைய இருக்கு. ஆமாம், அங்கே உள்ள பட்டுக்கும் இங்கே உள்ளதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. இவருக்கு என்ன நெசவாளர் நான் பொதுவாக பேசுவேன். மிக்க நன்றி உங்கள் நேரத்துக்கு.